நமஸ்காரம். என் பணி என்று இந்த சத்சங்கத்துக்கு பேர். என்னுடைய பணி, அடியன் செய்ய வேண்டிய தொண்டு. நம்ம ஒத்தருமே பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம்னால், தொண்டு புரிந்தால்தான் பக்தர்கள் என்னும் பெயர் நிலைக்கும். நான் ஒருத்தர் இடத்துல வேலை பார்க்கிறேன்னா அவருக்கு பிடிச்சதை செய்யணும், வேலை பார்க்கணும். மாணவன்னா படிக்கணும், பரீட்சை எழுதணும். அதே போல நமக்கும் பக்தன் சொன்னால் தொண்டு புரிய வேண்டும். சரி, கைங்கரியம் பண்றோமே, அப்ப அதுக்கு பதில் பகவானிடத்திலே எதையாவது எதிர்பார்க்கலாமா? அது பார்க்க கூடாதுதான் சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. அப்ப பக்தன் பகவானிடத்துல எதையுமே எதிர்பார்க்க கூடாதா, கேட்டுக்க கூடாதான்னால் கேட்கலாம். ஆனால் நிலை உயர உயர எப்போதாவது தானே கேட்கறது நின்று போயிடும். கேட்க கூடாதுங்கிறது இல்லை, அவரிடத்துல கேட்காத வேற ஆர்கிட்ட கேட்க போறோம். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பக்தி முத்துகிறதுன்னு வச்சுங்க. பரிபக்குவ நிலை அடைந்தோம்னால் தானே கேட்கறத விட்டுடுவோம். அந்த நிலையை பத்தி தான் சாஸ்திரங்களும் ஆழ்வார்களும் இதுதான் உயர்ந்த நிலை, இப்படித்தான் பல பக்தர்களும் உள்ளனர்னு சொல்றார்கள். இத பத்தி ஒரு 3 பேரை பத்தின குட்டி கதை, ரொம்ப சாதாரணப்பட்டவா. ஆனா அவ எப்பேற்பட்ட குணத்தை நமக்கு வெளிப்படுத்திருக்கா அப்படிங்கறத முக்கியம். மடி தடவாத சோறு, சுண்ணாம்பு கலவாத சந்தனம், சுருள் நாராத பூ என்று 3 விஷயங்கள். மடி தடவாத சோறு. நம்ம வீட்டுக்காரோ சாப்பிட வந்தா, நல்லா சாப்பாடெல்லாம் பரிமாறினோம், திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிட்டார்கள். அவர்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் மெதுவா மடிய ஸ்கிராச் பண்ணி ஏதானு எனக்கு கொண்டிருக்கீங்களான்னு கேட்டா எப்படி இருக்கும்? நாம சோறு போட்டதே வீணா போயிடும் இல்லையா? எதையும் எதிர்பார்க்காமத்தானே நம்ம சோறு போட்டிருக்கணும். அப்ப மடி தடவும் சோறு குற்றம், தப்பு. மடி தடவாத சோறு அதுதான் பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காதது. பகவானிடத்தில் அப்படி நடந்தவர் விதுரன். கண்ணன் விதுரருடைய வீட்டுக்கு வந்தார், மண போட்டு பழமெல்லாம் கொடுத்தார். கண்ணன் பழமா சாப்பிட்டார், தோலா சாப்பிட்டார். இப்ப கண்ணன் இவர் வீட்டுக்கு வந்து இவர் கொடுத்ததை சாப்பிட்டிருக்காரு அப்படின்னா கண்ணன் உடனே ஏதான வரம் கேட்டிருக்கலாம் இல்லையோ? அவர் ஒன்றுமே கேட்கவில்லை. அப்படின்னா கண்ணனுக்கு சோறு போட்டதுக்கு கண்ணனிடத்துல அவர் ஒண்ணு எதிர்பார்க்கல, கண்ணனுடைய மடிய தடவவே இல்லை. இதுதான் மடி தடவாத சோறு. அடுத்தது திருவக்கரா கூனி. கண்ணனும் பலராமனும் மதுரைக்குள் வந்தனர். வயசு 10. கம்சன் மாமா கூப்பிட்டுறதுக்காக வந்தார்கள். அப்பதான் கூனிய சந்திக்கிறார். கூனி நல்ல சந்தனத்தை கம்சனுக்காக எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. கண்ணன் அவள்கிட்ட எனக்கு சந்தனம் கொடுன்னு கேட்டார். அவள் சுமார் சந்தனத்தை கொடுத்தாளாம். என்னுடைய திருமேனியை பார்த்துட்டு இந்த அழகுக்கு ஏத்த சந்தனத்தை கொடு அப்படின்னு மறுபடியும் வலியுறுத்தி கேட்டான் கண்ணன். அவ ஏற இறங்க பார்த்தவள், இந்த திருமேனிக்கேற்ற சந்தனம் எல்லாம் எங்கிட்ட இல்ல, என்னையே கொடுத்தால் தான் உண்டு. பகவானுக்கு நிகரா நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு வேற என்ன இருக்கு? இதத்தான ஆத்ம சமர்ப்பணம்னு சொல்றோம். என்னையே சமர்ப்பிக்கிறேன்னு கொடுத்தாள். அதுதான் சுண்ணாம்பு கலவாத சந்தனம். சந்தனத்துல துளி சுண்ணாம்பு கலந்துடுத்துனா கூட குவாலிட்டி குறைஞ்சு போயிடும். ஆனா சுண்ணாம்பே கலக்காத சந்தனம்னால் அந்த சந்தனத்துக்கு பதில் நம்மையே சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ? அப்படித்தானே கூனி கண்ணனுக்காக கொடுத்துட்டாள். அப்புறம் அவளுடைய கூனை கண்ணன் நிமிர்த்தினான் என்று சரித்திரம் கேள்விப்படுறோம். அடுத்தது சுருள் நாராத பூ. கண்ணன் அதே மதுரா நகரத்தில் மாலாக்காரருடைய வீட்டுக்கு, ஒரு பூக்காரருடைய வீட்டுக்கு போறார். அது வெறும் சந்து. வைகுந்தத்திலேருந்து பெருமாள் கீழே இறங்கி வந்ததே ரொம்ப ஆச்சரியம். அதுலயும் மதுரைக்கு போய், அதுலயும் பெரிய ரோட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு சின்ன தெருவுக்கு போய், அதுலயும் சின்ன சந்துக்கு போய், அதுல ஒரு குடிசைக்கு போய், அவன் கூப்பிடவே இல்லை இவர, இவரா போய் நின்று கொண்டு கதவை தட்டினார். அவன் வந்து பார்த்தவன் திகைச்சே போயிட்டான். பிரசாத பரமௌநாதவ் மம கேகம் உபாகதவ் தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனா. மாலை கட்டி தொடுத்து பொழைச்சுட்டு இருக்கிறவன். அவன் கையில கடைசியில மிச்சம் இருக்கிற உதிரிப்பூ 4 தான் இருந்தது. கண்ணன் வந்து அவங்ககிட்ட கேட்கிறார், நான் உங்ககிட்ட தான் மாலை வாங்கி போட்டுக்கணும்னு வந்திருக்கேன், எனக்கு அலங்காரம் பண்ணிக்கணும், கொடுக்குறியான்னார். அவன் விக்கிச்சு போய்
அழுதுண்டு திருவடியில விழுந்து இதை ஞானம் உண்டா, நீர் போய் நம்ம வீட்டுக்கு வரலாமா என்று சொல்லி கண்களில் நீர் மல்க இந்த புஷ்பம் இருக்கிற புஷ்பத்தை அவருக்கு சமர்ப்பிச்சார். இதுதான் சுருள் நாராத பூ. அப்படின்னால் செயற்கையான எந்த மனமும் ஊட்டப்படாத பூ. நாம எல்லாத்துக்கும் செயற்கையா பர்ஃபியூம் போட்டுடலாம், வேற ஏதாவது போட்டுடுவோம் இல்லையா? அப்படி ஒண்ணுமே இல்லையே. இயற்கையா தன் உள்ளத்தன்னா கொடுத்தாம அதைத்தான் மூணா சொல்றோம். இப்போ மடி தடவாத சோறு, சுண்ணாம்பு கலவாத சந்தனம், சுருள் நாராத பூ. இப்படி சமர்ப்பித்தால் பெருமான் பேரானந்தத்தை அடைகிறான். இந்த மூணு இருக்கிறவாளை எதை எதிர்பார்த்து கொடுத்திருக்கா சொல்லுங்க? ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. நாம தினமும் வீட்டில் பூஜை செய்யும் போது என்ன சமர்ப்பிக்கிறோமோ, கோவிலுக்கு போகும்போது என்ன எடுத்துன்னு போய் சமர்ப்பிக்கிறோமோ, தினமும் பிரார்த்தனை பண்ணும் போது என்ன பிரார்த்திக்கிறோமோ, எப்படி பண்ணாலும் சரி இந்த மூணு கதையை தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க. இந்த மனோபாவம் நமக்கு வேணும். கலியுகத்திலே ஆச்சார அனுஷ்டானம் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிற நேரம். அது இப்ப நம்மால ரொம்ப பண்ண முடியல. இப்போ அதுக்கு சூழ்நிலையே சரியா இல்ல. ஆனா அதுக்கு பதில் மனசால போட்டு நிறைக்கலாம் இல்லையோ, நேர உடலால செய்ய வேண்டியது ரொம்ப விஷயத்த பண்ண முடியல. அப்ப மனோபாவம், நம்ம மனத்துல என்ன நல்ல புரிதல், உயர்ந்த ஞானத்தை வச்சுட்டு இருக்கமோ, உயர்ந்த பண்புகளை வச்சுட்டு இருக்கமோ, அதை வச்சுதான் வேறொரு இடத்துல இருக்கிற குறைபாட்டை சரிப்படுத்தி ஆகணும். இப்போ அதனால கலியுகத்துல மற்ற குறைகள் எத்தனை இருந்தாலும் மனதளவில், ஞானத்தளவில், உயர்ந்த மனப்பக்குவம், பண்பாட்டின் அளவில் உயர்ந்து நாம நிக்கணும். இதை இட்டு அந்த குறைபாட்டை நிரப்ப வேண்டும் அப்படிங்கறதை உங்களிடத்துல எல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த மூணு கதை எப்பவும் ஞாபகம் வச்சுட்டு இறைப்பணியில எப்ப ஈடுபடச்சேவும் இந்த எண்ணத்தோடு செய்யவும். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.